கிரைஸ்ட் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நிலை நிறுத்துங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்வு, எல்லாம் கைவசமாகும். ஆதார வசனம் யோசுவா 18:1. இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. கிறிஸ்துவுக்குள் வெற்றியாளர்களை ஒரு சிறு ஜெபம் செய்வோம். தகப்பனே, எதுவும் கைகூடி வரவில்லையே, எல்லாம் இருக்கிறது, ஆனால் கட்டுப்பாட்டுக்குள் இல்லையே, புரியவில்லையே என்போருக்கு இன்று சுற்றி காட்டுவீராக. அவர்களுடைய சென்ட்ரல் பாகத்தை தகப்பனே, ஆவிக்குரிய வாழ்வை சுட்டி காட்டி நிலை நிறுத்த உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இஸ்ரவேல் புத்திரர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி, எகிப்திலிருந்து விடுதலையாகி மோசே ஆரோன் தலைமையில் வழிநடத்தப்பட்டு கானான் வந்தடைகிறார்கள். வழியிலே யோர்தானுக்கு அப்புறத்திலேயே மோசேயின் காலம் முடிவடைந்தது. அவன் இருக்கும்போதே கர்த்தர் யோசுவாவை மோசேயின் ஸ்தானத்தில் வைத்து மோசேயின் கரங்களினாயே அவனை அபிஷேகத்தை நிலைநிறுத்தினார். கர்த்தர் யோசுவாவை பார்த்து, நான் மோசேயோடு இருந்தது போலவே உன்னோடு இருப்பேன், நீ பயப்படாதே, கலங்காதே என்று உற்சாகப்படுத்தினார். யோர்தானை கடந்து வந்தார்கள். ஆசாரிகள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வந்தார்கள். 40 வருடங்கள் வனாந்தரத்தில் வழியாக வந்தபோதும் இவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை மேகம் நிற்கும் இடத்தில் நாட்டுவார்கள். இவர்களது கூடாரம் கோத்திரத்தின் அடிப்படையில் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி தான் போடுவார்கள். மேகம் எழுப்பினால் இவர்கள் பிரயாணத்தை ஆரம்பிப்பார்கள். இப்படியாக இவர்களது பிரயாணம் இருந்தது. வழியில் இவர்களை எதிர்த்து வந்த எமோரியன் ராஜாவாகிய சீகோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் அழித்து இவர்களது ராஜ்யங்களை மோசே ரூபன், காத்து, மனேசையின் பாதி கோத்திரத்துக்கு யோர்தானுக்கு அப்புறத்திலேயே கொடுத்து விட்டார். பின் யோசுவாவின் தலைமையில் கர்த்தரின் வழிகாட்டுதன்படி எரிகோ கோட்டை பட்டணம் இவர்கள் வசமாயிற்று. இப்படி சுற்றி இருக்கிற 31 ராஜாக்களையும் 7 ஜாதிகளையும் அழித்து ராஜ்யங்களை தங்கள் வசமாக்கி கொண்டார்கள். இதை யோசுவா 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கலாம். சரி, இது வரலாறு. செய்தி என்ன? எருசலேமுக்கு வந்து விட்டார்கள். சீலோவிலே இப்போது ஆசாரிப்பு கூடாரத்தை நிலை நிறுத்தினார்கள். இனி சுமக்க வேண்டியதில்லை, நிலை நிறுத்தினார்கள். இதுவரை தேவ கூடாரம் நிலைநிறுத்தப்படவில்லை. இப்போது தங்களுடைய தேசம் தங்கள் வசமாயிற்று. இது உடன்படிக்கையின் தேசம், வாக்குப்பண்ணின தேசம், தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கென்று பூமியிலே தெரிந்து எடுத்து கொடுத்த தேசம், மலைகளும் பள்ளத்தாக்களும் நீரூற்றுகளும் நிறைந்த தேசம், வளப்பமுள்ள தேசம். இவ்வளவும் அவர்களுடைய வசமாயிற்று. இப்போது யோசுவாவும் ஆசாரியாக எலியேசரும் கோத்திர பிதாக்களும் கர்த்தர் மோசேயிடம் சொன்னபடி பிரித்து பங்கிட்டு கொடுக்க ஆயத்தமானார்கள் தேசத்தை. லேவிய கோத்திரத்திற்கு பங்கு இல்லை. இவர்களுக்கு கர்த்தரே பங்கு, சுதந்திரம். கர்த்தருடைய ஆசாரிய பட்டயமே இவர்கள் சுதந்திரம். இன்றைய காலகட்டத்தில் நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை நிலை நிறுத்தும் போது, இவ்வளவு காலம் அறியாமல் இருந்த காலத்தில் தேவன் காணாதவர்கள் இருந்து விட்டார். ரட்சிக்கப்பட்டதிலிருந்து கர்த்தருக்குள் நமது பிரயாணம், ஆவிக்குரிய வாழ்வு எத்தனை ஏற்ற இறக்கங்களை கண்டது. ஆவியானவர் நம்மோடு போராடுவதும் இல்லை, நம்மை ஃபோர்ஸ் பண்ணுவதும் இல்லை. எப்போதும் சொல்கிறதைத்தான் இப்போதும் சொல்கிறேன். நம்முடைய தீர்மானத்தை தேவன் மதிக்கிறார். நம்முடைய சுயத்தை தேவன் மதிக்கிறார். அதனால தான் கொடுத்திருக்கிறார். மதிக்கிறார் என்பதற்காக நம் இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. அந்த சுயத்தை அவருக்குள் சொருகிவிட வேண்டும். நல்லது கெட்டதை கற்றது கொடுத்திருக்கிறார். இவ்வளவு காலம் எத்தனையோ ஆவிக்குரிய அனுபவங்கள், உலக அனுபவங்களை கொடுத்து வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்வே ஒரு வேத புத்தகம்தான். இத்தனை வருடங்கள் குடும்பம் நடத்தியும் இன்னும் குடும்பத் தலைவனுக்கு குடும்பம் கைவசமாகவில்லை. பிள்ளைகள் ஒரு சர்வீஸுக்கு போகிறார்கள் ஆலயத்திற்கு, மற்றவர்கள் ஒரு சர்வீஸுக்கு போகிறார்கள். ஏனோ தெரியவில்லை, இவ்வளோ காலம் ஆகியும் இந்த பிஸ்னஸ் இன்னும் எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொடுக்கவில்லை. எவ்வளவு நல்லதனமாக நடந்தாலும் ஆஃபீஸிலே, நட்பு வட்டாரங்களே, உறவுகளே ஒரு அங்கீகாரம் இல்லை, புரியவில்லை என்பீர்களாகினும் உங்களது ஆவிக்குரிய வாழ்வை நிலை நிறுத்துங்கள். எப்படி நிலை நிறுத்துவது? இப்படித்தான் முறைமை, இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று பாங்கு உள்ளது. ஆசரிப்பு கூடாரம் என்றால் நீங்கள் வாசித்திருப்பீர்கள். வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்றிருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியர் மட்டுமே வருடத்துக்கு ஒரு முறை செல்லுவார். வெளிப்பிரகாரங்கள் தான் எல்லாரும் நின்று ஆராதிப்பார்கள், ஜெபிப்பார்கள். ஒரு முறைமை இருக்குது. இங்கே தான் தேவ விளக்கு எரிய வேண்டும், இங்கே தான் சமூகம் அப்போ வைக்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படித்தான் முறைமை. அப்படித்தான் நம்மை வைத்திருக்கிறார். இந்த சரீரம் வெளிப்பிரகாரம், ஆத்துமா பரிசுத்த ஸ்தலம், உள்ளே இருக்கக்கூடிய ஆவியானவர் இணைந்திருக்கிறார் இல்லையா, அது மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த முறைமையில் தான் நாம் வைக்க வேண்டும். நம்ம வீட்டுக்கு நமக்கு கெஸ்ட்டு வருகிறார்கள் என்றால் வெளியே உட்கார்ந்து அமர்ந்து பேச வேண்டியது வெளியில் தான். அவர்கள் உள்ளே கூட்டி கொண்டு வரமாட்டோம்.
ஆனால் இன்று என்ன நடக்கிறது என்றால் நமக்கு லாபம் வேண்டும், நமக்கு அவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வெளியிலேயே உட்கார வைக்கிறவர்கள் உள்ளே கொண்டு வந்து விடுகிறோம். அது பிரச்சனையாகி விடுகிறது. அது அப்போதைக்கு தெரிவதில்லை. காரணம் என்று லாபம் பார்க்கிறோம். ஆண்டவர் அப்படி செய்ய சொல்லவில்லை. இதையெல்லாம் ஒரு முறைமை. குடும்பம் என்றால் எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள், மனைவி இவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படித்தான் இருக்க வேண்டும். நம்ம இஷ்டத்திற்கு இருக்க முடியாது. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் பெரியோர்களை மதிக்க வேண்டும். இதெல்லாம் என்ன சின்ன விஷயந்தானே. இதுக்கெல்லாம் அவங்க நம்முடைய பிளஸ்ஸிங்ஸை கை வைப்பார். ஏன்னா இப்போ நீ எப்படி கற்றுக்கொள்வது? அங்கே கச்சாத்தான் நம்ம எடுப்போம், நம்ம காண்போம் என்ன நடக்கிறது என்பதை. எதில் கை வச்சா நம்ம திரும்பி பார்ப்போம் என்று கர்த்தருக்கு தெரியும். இந்த முறைமைகளையெல்லாம் வைக்க வேண்டும். அதிகாலை நேரத்தில் ஆண்டவரை தேட வேண்டும். நேரம் கிடைச்சா, மூடு இருந்தால் நம்ம தேடுவது. மனசுக்கு தோன்றிய நேரமெல்லாம் நாம் ஜெபிப்பது. இல்லாவிட்டால் நேரம் இல்லை என்றால் இல்லை. மற்ற காரியத்துக்கு நேரம் கொடுப்பது. இதெல்லாம் ஒரு முரண்பாடான காரியங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய ஸ்தானம் ஸ்தாபிக்கப்படவில்லை என்பதாகும். நினச்ச நேரம் அதை மனசில் தோன்றியது காணிக்க செலுத்த தசமபாகம் கொடுக்க வேண்டும். 1000 ரூபா வருமானம் தான், 100 ரூபா அவருடைய காசு, 900 தான் நம்முடையது. அந்த 100 மேலே கண் இருக்கக்கூடாது. விசேஷ ஜெபம் என்று சபையில் அனௌன்ஸ் பண்ணினா மூடு இருந்தால் போகலாம், இல்லைன்னா போவதில்லை. லீவு போட்டுவிட்டு எத்தனை பேர் போய் அட்டன் பண்ணுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சிறு வயது முதற்கொண்டே கற்றுக் கொடுங்கள், பின் செய்து காண்பியுங்கள். கர்த்தரை முன்னிலைப்படுத்துங்கள், முக்கியப்படுத்துங்கள். 100 ரூபாய் பாக்கெட் மணி கொடுத்தால் 10 ரூபாய் பிள்ளைகள் எடுத்து தசமமாக வைக்க கற்றுக் கொடுங்கள். பெற்றோர்கள் அதிகாலை எழுப்பி ஆராதிப்பதை, துதிப்பதை, வேதம் வாசிப்பதை அவர்கள் பார்க்க வேண்டும். என் பெற்றோர்கள் வேதம் வாசிக்காமல் துதிக்காமல் வெளியே செல்ல மாட்டார்கள் என்று அவர்கள் சாட்சி இருக்க வேண்டும். சகலத்திற்கும் தேவ வார்த்தைகளையே ஆதாரமாக கொண்டு விசுவாச அறிக்கை செய்து சாட்சியாக வாழ்வதை அவர்கள் பார்க்க வேண்டும். விசுவாச நடை இருக்க வேண்டும். நாம் சொல்வது ஒன்று செய்வது ஒன்றுமாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை ஸ்தாபிப்பதாகும். ஆவியின் கனியிலான அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இவையில் அந்தந்த நேரத்தில் வெளிப்படுவது உங்கள் பிள்ளைகள் பார்க்க வேண்டும். இப்படி உங்கள் பிள்ளைகள் ஆவியின் வாழ்வை நிலை நிறுத்துவதில், அசையாமல் உறுதியாக இருப்பதில், உண்மையாக இருப்பதில், கவனமாக இருப்பதில் அவர்கள் கவனிக்க வேண்டும். நீங்கள் இதுதான் நிலை நிறுத்துவது. அடுத்த சந்ததிக்கு, அடுத்த பிள்ளைகளுக்கு சொத்து வேண்டும் என்று சம்பாதிக்கிறோம், பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு வேண்டும் என்று சம்பாதிக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்வைத்தான் முதலில் சம்பாதிக்க வேண்டும், நிலை நிறுத்த வேண்டும். என் பிள்ளைகள் இதை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் பிள்ளைகள் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். தாத்தா இப்படி இருந்தார், எங்கள் பாட்டன் இப்படி இருந்தார் என்று ஆவிக்குரிய நிலை பேசப்பட வேண்டும் வீட்டில். அந்த வீட்டு தரித்திரம் கிடையாது. முழு கவனம் அதில் செலுத்துங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை நிலைநாட்டுங்கள். முதலில் அதை நிலைநாட்டுங்கள். மற்ற பெற்ற கவலை உங்களுக்கு வேண்டாம், அது கர்த்தர் பார்த்து கொள்வார். பிரச்சனைகளாக இருக்கும் உங்கள் நிலம், வீடு உங்கள் வசமாகும். ஆவிக்குரிய வாழ்வை நீங்கள் ஸ்தாபித்து பாருங்கள். எதெல்லாம் பிரச்சனைகளாக இருக்குதோ, கோர்ட்டு கேஸ் இருக்குதோ உங்கள் வசமாகும். குடும்ப பிள்ளைகள் உங்கள் வசமாகும். கையிட்டு செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். ஊரே இந்த பிஸ்னஸ் டல்லாக இருந்தாலும் உங்களுடைய பிஸ்னஸ் ஓஹோ என்று 100 மடங்கு பலன் கொடுக்கும். ஆதியாகமம் 26:12 வாசியுங்கள். தெய்வீகம் நாணம் உங்களுக்குள் வெளிப்படும். நீங்கள் ஆஃபீஸுக்கு போகும் முன்னே நீங்கள் எப்போது வருவீர் என்று உங்கள் ஆலோசனைக்கு காத்திருப்பார்கள். ஜெப குறிப்பையில் வைத்துக்கொண்டு காத்திருப்பார்கள். நீங்கள் ஜெபித்தால் நடக்கும் என்று. 1000 பேருக்கு உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். இதுதான் வாழ்வு, இதுதான் வாழ்வு. ஆவிக்குரிய வாழ்வை கட்டுங்கள். சகலம் உங்கள் கைகூடி வரும். எல்லாம் உங்களுடைய கூடாரத்துக்கு தேடி வரும். நீங்கள் நிலைநாட்ட வேண்டியதை நிலைநாட்டுங்கள். கர்த்தர் நிலைநாட்ட வேண்டியதை அவர் நிலைநாட்டுவார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நிதியின் தேடுக, மற்றவெல்லாம் கூட கொடுக்கப்படும். சத்தியத்தினுடைய அடிப்படை தான் ஆவியின் கூடாரத்தை கட்டுவது. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை கட்டுவதில் நாங்கள் தகப்பனே இன்றே ஆரம்பித்து விட்டோம். உதவி செய்யுங்கள். நிலை நிற்க கிருபை தாருங்கள். உம்முடைய கிருபை பெருகட்டும். உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.